மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய இந்த கம்மி நாட்களில் எப்படி நம்ம ரிவிஷன் பண்ணணும், தென் எப்படி இந்த எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ராக்டிஸ் எப்படி நம்ம டெஸ்ட் பேட்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எப்போதுமே எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, நம்ம கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 20 நாட்கள் வந்து எதுவுமே புதுசாக படிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்ம படித்த டாபிக்ஸை நிறையா வாட்டி ரிவிஷன் பண்ணி பார்க்கணும் இந்த கம்மி நாட்களில் வந்து. தென் நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் பேட்சஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா டெஸ்ட் பேட்சஸ் நம்ம எழுத தான் நம்மளால் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை எப்படி நம்ம எந்தெந்த வழியிலலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியாவும் கிடைக்கும், ப்ராக்டிஸும் நம்ம பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை நான் டாப்பாக கொடுத்துருக்கேன். ரிவிஷன் அண்டு டெஸ்ட் பேட்ச் இதுதான் வந்து நமக்கு இப்போ பிரதானமாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ரிவிஷன், நிறையா வாட்டி நம்ம படித்ததை ரிவிஷன் பண்ண போகிறோம். செகண்டு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அது எப்படின்றத நான் வந்து இங்கே ஒரு 3 ஸ்டேஜாக பிரித்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணணும், தேர்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணணும். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். பட் இங்கே என்னென்னா, இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புதுசாக இப்போ தான் படிக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஐஎன்எம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கணும் இதில் சொன்ன விஷயங்கள்லாம். இது வந்து என்னென்னா ஒரு ரிவிஷனுக்கான ஒரு திட்டம் தான். இதை நான் சொல்லிக்கிறேன், டிஸ்க்ளைமராக இதை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து இந்த ரிவிஷன் ஷெடியூல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வேணாலும் ஷெடியூல் நீங்கள் போடலாம். பட் உங்களோட ரிவிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் பேப்பர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுலேருந்து தான் 100 கேள்விகள் கேட்க போகிறாங்க. தமிழாகவும் இருக்கலாம் நீங்கள், இல்லை இங்கிலீஷாகவும் இருக்கலாம். பட் 100 கொஷின்ஸ் எதுலேருந்து வரப்போகுதுன்னா லாங்குவேஜ்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வாட்டி நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு, இப்போ தமிழ்னு எடுத்திங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தான் உங்களுக்கு 85 கேள்விகள், 80லேருந்து 85 கேள்விகள் வந்து இந்த 6வதுலேருந்து 10வது புக்லேருந்தே வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை நீங்கள் 7 வாட்டி படிச்சிருக்கணும். அதுதான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். அப்புறம் 11th 12th ஒமிட் பண்ணிடக்கூடாது. அதை நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிடுங்க. பட் 6th to 10th வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினச்சேன். செகண்ட் வந்து நான் இருக்கிறது ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் தினம் ஒரு டாபிக் எடுத்துங்க. அந்த ஒரு டாப்பிக்கை டெய்லியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி ஒரு 1 hour இதுக்குன்னு நீங்கள் அலோகேட் பண்ணி அந்த ஆப்டிடியூட் டாப்பிக்கை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நீங்கள் எல்சிஎம் HCF ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு சிம்பிளிஃபிகேஷன், அடுத்த நாள் மென்சுரேஷன், அது மாதிரி வந்து நீங்கள் ஆப்டிடியூடை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு லாங்குவேஜுக்கு அடுத்தது அதிகமான கேள்விகள் எந்த சப்ஜெக்ட்லேருந்து வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்லேருந்து தான். ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு 25 கேள்விகள் வந்து அவங்க கேட்க போகிறாங்க. அண்ட் இந்த ஆப்டிடியூட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் சரியான பயிற்சி உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா 25 out of 25 தாராளமாக எடுக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்விஸ்டாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு கொஷின் வேணால் மிஸ் ஆகலாம். பட் 24 எல்லாராலையும் தாராளமாக எடுக்க முடியும். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் உங்கள் கிராஜுவேஷனில் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காட்டினாலும் சரி, ஒரு அடிப்படையான ப்ராக்டிஸ் அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 24 கொஷின்ஸ் வந்து மினிமம் ஷோர் ஷாட்டாக எடுக்க முடியும். மேக்ஸிமம் எல்லாராலையும் கொஞ்சம் படிச்சிருந்தாலே 25 out of 25 வந்து எடுக்க முடியும். அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. மூணாவதாக இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸ். இப்போது ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 கேள்விகள் வரும். எப்படின்னா உங்களுக்கு 10 சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 1 ஆப்டிடியூடு, அது இல்லாமல் பாக்கி இருக்கக்கூடிய அந்த 9 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மட்டும் உங்களுக்கு 75 கேள்விகள் வந்து வரப்போகுது. அந்த 9 சப்ஜெக்டில் 5 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். அதுதான் யூனிட் 8, யூனிட் 9, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்தியன் பாலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 5 சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 50 கேள்வியும் அதிகபட்சம் 55 கேள்வியும் இந்த 5 சப்ஜெக்ட்லேருந்துமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த 5 சப்ஜெக்டையும் குறைஞ்சது ஒரு 3 வாட்டியாவது நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். 5 வாட்டி, 3லேருந்து 5 அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 வாட்டி நான் சொன்ன இந்த 5 சப்ஜெக்டையும் நீங்கள் படிச்சிருக்கணும். 5 வாட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எக்ஸாம் ஹாலில் அந்த கொஷினை நீங்கள் பார்க்கும்போது அதற்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடியே
இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறது. ஸோ இந்த ஆர்டரில் உங்களோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ஷெடியூலை இதுக்கு மேலே நீங்கள் போடுங்க. இது வந்து ரிவிஷன் ஷெடியூல், ஃபைனல் ஷெடியூலாகவும் இதை நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு எக்ஸாம் வந்து என்றைக்குன்னா 14ஆம் தேதி செப்டம்பர் அன்னைக்கு நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ நான் இங்கே போடுற ஷெடியூல் வந்து கடைசி ஷெடியூலு. இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் போடணும். இது வந்து ரிவிஷனுக்கு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம பார்க்கலாம். டெஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் பேஸ்டு டெஸ்ட்டு அப்புறம் மார்க் டெஸ்ட்டுன்னு ரெண்டாக நான் கொடுத்துருக்கேன். டாபிக் பேஸ்டு டெஸ்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே டாபிக் பேஸ்டு டெஸ்ட் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட் இந்தியன் பாலிட்டி அப்படின்னு இருக்குன்னா அந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 100 கொஷின் இல்லை ஒரு 50 கொஷின் குறைஞ்சபட்சம் இருக்கிற மாதிரி பார்த்து அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்புறம் தமிழ் அப்படின்னா அதை ஒரு ஃபுல் லென்த் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது சப்ஜெக்ட் பேஸ்டு டெஸ்ட்டு. ரெண்டாவது மார்க் டெஸ்ட்டு. ஒரு போட்டித் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 3 மார்க் டெஸ்ட்டாவது நம்ம எடுத்துருக்கணும். அந்த 3 மார்க் டெஸ்ட்டை எப்படி எடுக்கிறதுன்றதையும் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதை நம்ம பார்க்கலாம். அந்த 3 மார்க் டெஸ்ட் எதுக்கு எழுத சொல்கிறதுனா 3 மணி நேரம் நமக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அந்த எக்ஸாமோட ஃபைனல் பேட்டர்னில் 200 கொஷின் இருக்க போகுது. அந்த 200 கொஷினை நான் சரியாக கொடுக்கப்பட்ட அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே எப்படி நான் எழுதுகிறேன், எந்த அளவுக்கு என்னையால் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ஹேண்ட்லிங் பண்ண முடியுது, அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ தான் நம்ம படிச்சிருந்தாலும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நம்ம சரியாக 3 மணி நேரத்தில் தெரிஞ்ச ஆன்சரை கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதை வந்து நான் வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் 1 வீக்குக்கு முன்னாடி எப்படி ஓஎம்ஆர் ஷீட்டை ஹேண்டில் பண்ணுறது, தெரியாத கொஷினை எப்படி நீங்கள் கரெக்டாக எழுதுறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணலாம். அதுக்கு பேர் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதையும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி. சரிங்க, இப்போ இதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்னோட இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3யோட ரிவிஷன் பிளானை பற்றி நம்ம பார்க்கலாம். பட் இந்த இடத்துல சொன்னது வந்து உங்களுக்கான ஒரு சஜஷன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரியே 3 ஸ்டேஜாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். பட் நான் வந்து என்னுடைய அடிப்படையில் நான் எப்படி படித்தேனோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். பட் தமிழ் இங்கிலீஷ் வந்து 7 வாட்டி படிக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸில் நான் சொன்ன அந்த 5 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான அந்த 5 சப்ஜெக்ட், யூனிட் 8, யூனிட் 9, ஐஎன்எம், பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், இதை வந்து நீங்கள் ஒரு 3லேருந்து 5 வாட்டி வந்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் ஜென்ரல் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு டாப்பிக்கு, அதை வந்து டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு பாயிண்ட். இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டேஜ் 1ல் நான் என்ன கொடுத்துருக்கேன், தமிழ் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஆப்டிடியூட் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு சில சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். டெய்லியுமே வந்து நீங்கள் ஒரு நாள் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இனிமேல் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹாஃபை வந்து 5 மணி நேரத்தை வந்து நீங்கள் லாங்குவேஜுக்கு அலோகேட் பண்ணணும். அது தமிழாக இருக்கலாம் இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம். அந்த லாங்குவேஜுக்கு 5 ஹார்ஸ் வந்து அலோகேட் பண்ணணும். அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆப்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆப்டிடியூட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடு, ஷார்ட்கட் மெத்தடுன்னு 2 மெத்தட் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெத்தட்லையும் ஒரு சம்மை நீங்கள் போட்டு ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஷார்ட்கட் மெத்தட்லையும் உங்களுக்கு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த கணக்கை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இருக்கக்கூடிய அந்த பாக்கி 4 மணி நேரம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் அலோகேட் பண்ண போகிறீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை 2ஆக நம்ம பிரிச்சிருக்கோம். 9 சப்ஜெக்ட் மொத்தம் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆப்டிடியூடை சேர்க்காம 5 சப்ஜெக்டை தனியாகவும், ஏன்னா அதுலேருந்து தான் மேக்ஸிமமான வெயிட்டேஜ் இருக்க போது 4 சப்ஜெக்டை தனியாகவும் நம்ம பிரிச்சிருப்போம். அந்த 5 சப்ஜெக்டை ஃபுல்லாக தரவாக தெளிவாக படிக்கிறோம். பாக்கி இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்டை நமக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம படிக்கிறோம். முக்கியமான டாபிக்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். இப்போ நித்தி ஆயோக்லேருந்து கேள்வி எக்கனாமிக்ஸில் வரலாம். அதை வந்து அந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. நேஷ்னல் இன்கம், இது மாதிரி எந்த டாப்பிக்கை ரிப்பீட்டடாக வருதோ அந்த டாப்பிக்கை கவர் பண்ணிட்டு போகணும். இந்த பாக்கி இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்டை நீங்கள் ஏற்கனவே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அதையுமே நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிங்க. படிக்காதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். இதை வந்து ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். சயின்ஸ்லாம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ரிப்பீட் ஆகக்கூடிய டாப்பிக்கை மட்டும் நல்லா படிச்சுட்டு போக சொல்கிறது. சரிங்க, இப்போ ஸ்டேஜ் 1ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் சிலபஸில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. தமிழ்னு எடுத்திங்கன்னா பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ அப்படின்னு சொல்லி 3ஆக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்து போக போகிறீங்க. சிலபஸ் வைஸ்னால் சிலபஸில் பகுதி ஆன தமிழில் கொடுத்துருப்பாங்க, இலக்கணம் இருக்கும். அந்த இலக்கணம் பகுதியை ஃபுல்லாக படிச்சுட்டு பகுதி ஆல, அதாவது பி 2ஆவதாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பாதி இது அதில் வந்து இருக்கக்கூடிய 10 தலைப்பு இருக்கும். அதில் ஒரு 5 தலைப்பை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. இது வந்து எப்படின்னா பகுதி ஆளை வந்து ஃபுல்லாகவும் பகுதி ஆளை வந்து ஒரு ஹாஃப், ஒரு பாதியும் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. சேம் இங்கிலீஷ்க்கும் அதே தான். பார்ட் ஏவை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிக்கிறீங்க, கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. பார்ட் பியில் வந்து ஒரு ஹாஃபை மட்டும் நீங்கள் வந்து படிக்கிறீங்க. இந்த ஸ்டேஜ் 1ல் இதை நான் சொல்கிறேன்.
இதை பண்ணிவிட்டு ஆப்டிடியூடை வந்து டெய்லி ஒரு டாபிக், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி ஒரு டாபிக் அப்படின்னா 7 நாளுக்கு 7 டாபிக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் 1ன்றது இதை நீங்கள் முடிக்கிறதுக்கு 7 நாள் ஆகலாம், இல்லை 5 நாள், குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாள் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண. ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஏற்கனவே பல வாட்டி படிச்சிட்டிங்க. ஸோ இது எல்லாத்தையும் குயிக்காக கோத்ரூ பண்ணுற மாதிரி தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் வந்து ஆல்டோகெதராக இந்த 3 ஸ்டேஜும் சேர்த்து ஒரு 7 வாட்டி படிக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம பார்த்துட்டோம், தமிழ் ஆர் இங்கிலீஷ் அதையும் பார்த்து முடிச்சாச்சு, ஆப்டிடியூடையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா யூனிட் 8 அப்படின்ற அந்த ஒரு பார்ட்டு அதை வந்து நம்ம தெளிவாக ரிவிஷன் பண்ண போகிறோம். யூனிட் 8 தெளிவாக ரிவிஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல்ட்டு ஐஎன்எம் இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இது ரெண்டையுமே இந்த இடத்துல வந்து நம்ம தெளிவாக ரிவிஷன் பண்ணுறோம். அதாவது நான் ஜிஎஸ்ஸை 2ஆக பிரிச்சிருந்தோம். அதில் இருந்த அந்த 5 சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்னு பார்த்துருந்தோம். அதில் 2 சப்ஜெக்டை இதில் வந்து நம்ம கவர் பண்ணிடுறோம் ஸ்டேஜ் 1ல். அப்புறம் நான் என்ன கொடுத்துருக்கேன், சயின்ஸு. நம்ம 4 சப்ஜெக்ட் வந்து தனியாக பிரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் சயின்ஸை வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சயின்ஸை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிவிடுங்க. படிக்காத பட்சத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி முக்கியமான டாபிக்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். முக்கியமான டாபிக்ஸ் தெரியாதவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தனியாகவே வீடியோ நான் தரேன் சயின்ஸில் எது முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா சில பேர் வந்து ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிருப்பீங்க. சில பேர் வந்து லாஸ்ட்டாக இப்போ படிக்க ஆரம்பித்தவங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படிச்சிருப்பீங்க. 2 பேருமே சரி, உங்கள் எக்ஸாமில் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 7 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 4லேருந்து 5 கேள்வி வந்து கடைசியாக நடந்த அந்த 6 மாத கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அந்த 6 மாத கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வந்து ஸ்டேஜ் 1ல் மார்ச், ஏப்ரல், மே இந்த 2024 மார்ச், ஏப்ரல், மே இதை வந்து நீங்கள் நல்லா படிச்சிட போகிறீங்க. ஏற்கனவே நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்கள் நோட்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லாட்டி மெட்டீரியல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த மெட்டீரியலை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இதுதான் ஸ்டேஜ் 1. ஸோ இந்த ஸ்டேஜ் 1 நீங்கள் முடிக்கும் போதே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உங்கள் தமிழில் ஒரு பாதி சிலபஸுக்கு தயாராகிருப்பீங்க. தமிழ் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கை வச்சு நீங்கள் கவர் பண்ணலாம் ரிவிஷன்னு, ஏன்னா ஸ்கூல் புக்கை தான் நீங்கள் அடிப்படையாக பண்ணியிருப்பீங்க. இங்கிலீஷும் அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸில் தான் உங்களுக்கு கிராமர் பார்ட் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வந்து கிராமர் பார்ட் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் கவர் ஆகும். ஸோ ஸ்கூல் புக்ஸை வச்சே வந்து நீங்கள் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்க, இதிலே வந்து உங்களுக்கு பாதிக்கு பாதி வந்து முடிஞ்சிருச்சு ரிவிஷன். ஏற்கனவே ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, ரிவிஷனில் 50% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஆப்டிடியூடும் நல்லா ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. அப்புறம் ஜிஎஸ்ஸில் முக்கியமான ஒரு 3 சப்ஜெக்ட் முடிச்சிட்டிங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 3 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்கள் தெளிவாக தயாராகிட்டீங்க. ஸோ இந்த இடத்துலையே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸ்டேஜ் 1ல் முடிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், நான் இந்த எக்ஸாமுக்கு அதிகபட்சமாக நான் தயாராகிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. இதோட நீங்கள் ஸ்டேஜ் 2க்கு போகிறீங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக தெளிவாக படிச்சுட்டு இந்த அடுத்த நிலைக்கு வரீங்க. இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா சேம் அதே தான், தமிழ், இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு பாதியை மட்டும் படிச்சுட்டு இன்னொரு பாதியை ரிவிஷன் பண்ணாமல் விட்டுருந்துருப்பீங்க. அந்த பார்ட் பியில் நீங்கள் விட்ட அந்த ஹாஃபை இப்போ வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் பகுதி ஆல நீங்கள் விடுபட்டு போன அந்த ஒரு பாதியை இங்கே நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அப்புறம் பார்ட் சி இங்கிலீஷ்க்கு, தமிழுக்கு பகுதி இ, இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த ஸ்டேஜ் 2ல் ரிவிஷன் பண்ணிடணும். அப்புறம் ஆப்டிடியூட்டில் டெய்லி வந்து நீங்கள் ஒவ்வொரு டாபிக், நான் போன வாட்டி சொன்ன மாதிரியே தான் இந்த ஸ்டேஜ் 2லையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 9 போன ஸ்டேஜில் யூனிட் 8 படிச்சிருப்பீங்க, இந்த ஸ்டேஜில் வந்து யூனிட் 9 வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்கேன்னா பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். யூனிட் 8 யூனிட் 9க்கு அப்புறம் பாலிட்டியிலேருந்து தான் அதிகமான கேள்விகள் வரும். இந்த பாலிட்டியை நல்லா தெளிவாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அப்புறம் நம்ம ஒரு 4 சப்ஜெக்டை தனியாக பிரித்து வச்சுருந்தோம். போன ஸ்டேஜில் சயின்ஸ் நம்ம முடித்தோம். இந்த ஸ்டேஜில் வந்து பாக்கி இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸை, ஜியாகிரஃபி அண்ட் யூனிட் 4. யூனிட் 4னா ஏன்ஷியன்ட், மெடிவல் இந்தியா, அப்புறம் கல்ச்சர் பார்ட், இதெல்லாம் சேர்ந்தது தான் யூனிட் 4. அதையும் நம்ம இந்த பார்ட்டில் கவர் பண்ண போகிறோம். இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அடுத்த இருக்கக்கூடிய அந்த 3 மாதம் இதை வந்து நம்ம தெளிவாக நம்ம நோட்ஸை இல்லை நம்மளோட மெட்டீரியல் இதை பேஸ் பண்ணி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் 3 மாதம், இதில் 3 மாதங்கள். ஸோ 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நாம் தெளிவாக ரெடியாக இருக்கணும். அதுதான் நம்மளோட நோக்கம். சில பேர் 1 வருஷம் படிச்சிருப்பீங்க, அவங்க என்ன பண்ணணும்னா இதில் ஒரு 3 மந்த் ஆட் பண்ணிக்கிங்க,
இதில் ஒரு 3 மந்த் ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். ஒரு வருஷத்துக்கு படிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிருங்க. அடுத்த ஸ்டேஜில் 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கும். இது இப்படி தான் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 நீங்கள் முடிக்கணும். இப்போ ஸ்டேஜ் 2 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஆகா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம், கண்டிப்பாக வந்து நம்ம இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுதான் வந்து இந்த இடத்துல நான் சொல்ல நினச்சது. இப்போ வந்து டெஸ்ட் பேட்சை பற்றி நம்ம பார்க்கலாம். டெஸ்ட் எப்படி எடுக்கணும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சப்ஜெக்ட் பேஸ்ட் டெஸ்ட்டு, மாக் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாக் டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. சப்ஜெக்ட் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க. இதில் நான் 3 சப்ஜெக்ட் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னென்னா யூனிட் 8க்கு ஒரு டெஸ்ட்டு, ஐஎன்எம்முக்கு ஒரு டெஸ்ட்டு, லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ அதுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு. ஸோ 3 டெஸ்ட்டும் அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு 100 கேள்விகள் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு டெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்குவீங்க. யூனிட் 8க்கு ஒரு டெஸ்ட்டு, பாலிட்டிக்கு ஒரு டெஸ்ட்டு, தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு 200 கேள்வி வர மாதிரி வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இது சப்ஜெக்ட் பேஸ்டு டெஸ்ட்டு. இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஆப்டிடியூடுக்கு ஒரு 50 கேள்விகள், நீங்கள் என்னென்ன டாபிக் படிச்சிங்களோ அதெல்லாம் சேர்ந்து வர மாதிரி ஒரு 50 கேள்விகள் வந்து நீங்கள் நெட்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். என்ன டாபிக், இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 50 கேள்விகள் வர மாதிரி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். இப்படி தான் வந்து நீங்கள் டெஸ்ட் வந்து ஸ்டேஜ் 1ல் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஸ்டேஜ் 2க்கான டெஸ்ட் எப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு போன வாட்டி கொடுத்த மாதிரியே 3 தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். பட் இங்கே சப்ஜெக்ட் மாறுது. இங்கே வந்து யூனிட் 9க்கு ஒரு டெஸ்ட்டு, பாலிட்டிக்கு ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் லாங்குவேஜில் தமிழ் ஆர் இங்கிலீஷு இதுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு. ஸோ 3 டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஆப்டிடியூடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 25லேருந்து 50 கேள்விகள் வர மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க. லாஸ்ட்டாக இந்த இடத்துல மாக் டெஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்னாலே அந்த ஃபைனல் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ, நம்ம எழுதக்கூடிய ஃபைனல் குரூப் 2 பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் ஒரு 2 மாக் டெஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் 2ல் நீங்கள் எழுத போகிறீங்க. அது வந்து 3 மணி நேரம். நீங்கள் வீட்டிலேயே கூட ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கொஷின் பேப்பரை உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஸோ 3.5 மணி நேரம் வந்து இந்த மாக் டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி 3 நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டேஜ் 1க்கும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நாட்களை நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் 2க்கும் எத்தனை நாள் வேணால் நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டேஜ் 3ன்றது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 3 நாட்கள் இல்லை ஒரு 4 நாட்கள் அந்த ஒரு டியூரேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது எக்ஸாம் நீங்கள் இன்றைக்கி எழுத போகிறீங்கன்னா அதுக்கு 3 நாள் முன்னாடியோ இல்லை ஒரு 4 நாள் முன்னாடியோ வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் வந்து இதை நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து என்னென்னா லாங்குவேஜ், ஆப்டிடியூடு, ஜென்ரல் ஸ்டடீஸ். அப்புறம் அடுத்த நாள் லாங்குவேஜ், ஆப்டிடியூட், ஜென்ரல் ஸ்டடீஸு. தேர்டு இதுலையும் லாங்குவேஜ், ஆப்டிடியூட், ஜென்ரல் ஸ்டடீஸ்னு நான் கொடுத்துருப்பேன். அதாவது உங்களோட நோட்ஸு, ஏன்னா உங்கள் நோட்ஸ் தான் வந்து பிரதானம். அந்த நோட்ஸில் நீங்கள் என்ன எடுத்தீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து இந்த இடத்துல சும்மா ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போக போகிறீங்க. அதாவது இப்போ தமிழ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 நோட்டுலேருந்து ஒரு 5 நோட்டு வரைக்கும் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி ஆப்டிடியூடுக்கும் உங்கள் நோட்ஸை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் நோட்ஸை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். இதில் என்ன ஒரு பாயிண்ட்னா, நீங்கள் புக்காக ரிவிஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கிங்க. பட் என்னோட அட்வைஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் எழுதி வச்ச அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக இந்த 3 நாட்கள் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஏற்கனவே பல வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எழுதி வச்ச உங்களோட பாயிண்ட்ஸுக்கு வந்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டினாலும் அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். அந்த கேள்வியை நீங்கள் கேள்வித்தாளில் பார்க்கும்போது நான் இந்த நோட்டில் இந்த பேஜில் இந்த பாயிண்ட்டை நான் எழுதி வச்சேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அதுக்காக தான் அந்த ஸ்ட்ரோக்ஸ் உங்களுக்கு மனசில் பதியணுன்றதுக்காக லாஸ்ட் 3 டேஸ் வந்து நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்காகவும் நீங்கள் எடுத்து வச்ச அந்த நோட்ஸை நல்லா தெளிவாக கோத்ரூ பண்ணிவிட்டு போங்க. ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். இந்த 3 டேஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்ச அந்த நோட்ஸை மட்டும் ஃபுல்லாக 100% வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அதை மொத்தமாக நீங்கள் கவர் பண்ணிட்டு போகணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதை நீங்கள் பார்த்தாலே ஒரு சக்ஸஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக என்ஷோர் ஆகிடும். லாஸ்ட் 3 டேஸ் மட்டும் இதை நீங்கள் பின்பற்றுங்க. அதாவது லாங்குவேஜ், ஆப்டிடியூடு, ஜென்ரல் ஸ்டடீஸை மொத்தமாகவே இருக்கக்கூடிய அந்த சிலபஸை நீங்கள் இந்த 3 நாளில் ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். குவிக் ரிவிஷன் நான் சொல்கிறது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இந்த 3 டேஸில் வந்து சொன்னது மொத்த பாயிண்ட்டையுமே நீங்கள் வந்து இருக்கிற மொத்த சிலபஸுக்கும் நீங்கள் எடுத்து வச்ச அந்த பாயிண்ட்ஸை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு போகணும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, லாஸ்ட்டாக நான் சொன்ன ஸ்டேஜ் 2ல் 2 மார்க் டெஸ்ட் வந்து உங்களை நான் எடுக்க சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டேஜ் 3ல் லாஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டாக இந்த 3 நாளில் எந்த நாளை வேணால் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு மார்க் டெஸ்ட் மட்டும் ஒன்று எழுதி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அந்த எக்ஸாமுக்கு போகலாம். நீங்கள் வந்து இந்த மார்க் டெஸ்ட் எழுதும் போது சில பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, மார்க் டெஸ்ட்டில்
அதிகமாக ஸ்கோர் வந்துருச்சுன்னா ஓகே, கம்மியாக ஸ்கோர் வந்துருச்சுன்னா எங்கே நம்ம ஒழுங்காக படிக்கலையோன்னு நினச்சிக்கிறாங்க. பட் அப்படி இல்லை. மார்க் டெஸ்ட்டுன்றது பொதுவாகவே எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் கொஞ்சம் டஃப்னஸை ஜாஸ்தியாக தான் வைப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்கோர் அப்போ தான் நீங்கள் சிந்திப்பீங்க அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் கொஷினை செட் பண்ணுவாங்க. ஸோ அதில் மார்க் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கரெக்டான அப்ரோச்சில் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் தெளிவாக நீங்கள் பின்பற்றிட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் போகிற வழியில் கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகுறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளைவை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லெக்சர்ஸை நான் மேக் பண்ணி என் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப